Dear student, good evening to all. Last class கண்டினியூவாக இப்போ கிளாஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்டராக்ஷன் பேர். நெகட்டிவ் இன்டராக்ஷன்னா எதிர்மறை இடை செயல்னு பேர். இப்போ வாட் இஸ் நெகட்டிவ் இன்டராக்ஷன் ஒரு 2 மார்க் கேட்கலாம் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த இன்டராக்டிங் ஸ்பீசிஸ் இஸ் பெனிஃபைடு. என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வென் ஒன் ஆஃப் த இன்டராக்டிங் ஸ்பீசிஸ் இஸ் பெனிஃபைடு அண்ட் அதர் இஸ் ஹார்ம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இன்டராக்ஷன் வந்து 2 ஆர்கனைசேஷன் நடக்க போகுது, அதாவது 2 ஸ்பீசிஸ்க்கு இடையில தான் நடக்கும், 2 உயிரினங்களுக்கு இடையில நடக்க போகுது. அதில் வந்து ஒன்று பெனிஃபிட் அடையுது, ஒன்று வந்து ஹார்ம்னா பாதிப்படையுது, அதாவது தீங்கு அடையுதுன்னு சொல்லலாம், இல்லை தீங்குக்கு உள்ளாதுன்னு சொல்லலாம். இட் இஸ் கால்டு நெகட்டிவ் இன்டராக்ஷன். இதுக்கு பேர் தான் நெகட்டிவ் இன்டராக்ஷன் பேர். இப்போ வாட் இஸ் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் கேட்டாங்கன்னா வென் ஒன் ஆஃப் த இன்ட்ராக்டிங் ஸ்பீசிஸ் இஸ் பெனிஃபைடு அண்ட் த அதர் இஸ் ஹார்ம், இட் இஸ் கால்டு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரீடியேஷன் பாருங்க, ப்ரீடியேஷன், பேராசைட்டிசம், காம்படிஷன், அமன்சாலிசம். இப்போ ப்ரீடியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொன்று தின்னும் உயிரி. ஏதாவது ஒரு உயிரியை வந்து வேட்டையாடி கொன்று தின்னக்கூடிய உயிரி. அப்போ 2 உயிரியில் ஒரு உயிரி வேட்டையாடி சாப்பிடுது, இன்னொரு உயிர் சாகடிக்கப்படுது. அப்போ ஒன்று பெனிஃபிட் அடையுது, இன்னொன்று வந்து தீங்குக்கு உள்ளாகிறது சொல்கிறாங்க. அதான் ப்ரெடியேஷன் இருக்குது. அடுத்து பேராசைட்டிசம் சொல்லக்கூடியது. இது பேராசைட் சொன்னாங்கன்னா பேராசைட் வந்து ஒரு ஒட்டுண்ணி. இது வந்து ஏதாவது ஒரு ஹோஸ்ட் பிளான்லேயோ ஹோஸ்ட் அனிமல்லையோ ஒட்டி கொண்டு இது உறிஞ்சி வாழக்கூடியது. அப்போ இது மட்டும்தான் பெனிஃபிட் அடையும், அதுக்கு வந்து தீங்கு தான். காம்படிஷன் சொல்லக்கூடியது. இது வந்து காம்படிஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 உயிர்கள் வந்து ஒரு பொருளுக்காக போட்டியிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இருப்பிடத்துக்காக இருக்கலாம், உணவுக்காக இருக்கலாம். ஆனால் 2 பிளான் இருக்குது, 2 பிளானுக்குமே வாட்டர் தேவை. ஆனால் வாட்டர் கொஞ்சம் தான் இருக்குது, வாட்டர் சோர்ஸ் கொஞ்சம். அப்போ 2மே போட்டி ஓடும், அதனால 2மே பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னா 2க்குமே கரெக்டான வாட்டர் கிடைக்காம இருக்கலாம். இல்லைன்னா அதே இது பார்த்தீங்கன்னா போலன்ஸ் பாலினேஷன் மகரந்த சேர்க்கைக்கு போட்டி போடலாம். இப்படி காம்படிஷன் பண்ணணும். அடுத்து அமன்சாலிசம் சொல்லக்கூடியது. இந்த அமன்சாலிசம் சொல்லக்கூடிய மெத்தடை பற்றி எல்லாத்தையுமே கீழே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெடியேஷன். ப்ரெடியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இல்லை பாருங்க, இட் இஸ் அன் இன்டராக்ஷன் பிட்வீன் 2 ஸ்பீசிஸ். இந்த இன்டராக்ஷன் வந்து 2 ஸ்பீசிஸ் நடக்குது. ஒன் ஆஃப் which capture kills and eats up the other. இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ப்ரீடியேஷனில் வந்து ஒன் ஆஃப் விச் கேப்சர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு உயிரினை வந்து ஒன்றை வந்து கொன்று சாப்பிடுது அண்டு அப் த அதர். ஓகேங்களா? த ஸ்பீசிஸ் விச் இஸ் கால்டு ப்ரெடியேட்டர். எது வந்து கொன்று சாப்பிடுதோ அதுக்கு பேர் வந்து ப்ரெடியேட்டர். அண்ட் தி ஸ்பீசிஸ் இஸ் கில்டு இஸ் கால்டு ப்ரே. அதாவது எது கொன்று சாப்பிடுதோ அது பேர் ப்ரெடியேட்டர், எது கொல்லப்படுதோ அதுக்கு பேர் ப்ரேன்னு பேர். ப்ரே அதாவது சாகடிக்கப்பட உயிர் அல்லது கொல்லப்படக்கூடிய உயிர். த ப்ரெடியேட்டர் இஸ் பெனிஃபைடு ஒயில் ப்ரே இஸ் காம். இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ப்ரெடியேட்டர் எப்பயுமே நன்மை தான் அடையும், ஒயில் த ப்ரே இஸ் காம்னா தீங்கு அடையும் மாட்டாங்க. ஓகேங்களா? அது ஹெட்டிங் பாருங்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, சில எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்க, ஏ நம்பர் ஆஃப் பிளான்ஸ் லைக் ட்ரொசீரான்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு இன்செக்டிவோர்ஸ் பிளான். ட்ரொசீரா அதாவது சன் டியூப் பிளான் பேர். சன் டியூப்னா சூரிய பனித்துளி தாவரம்னு சொல்லுவாங்க. அப்போ ட்ரொசீரா. நெப்பங்கஸ் பிக்சர் பிளான் குடுவை தாவரம். அடுத்து பார்த்தீங்கன்னா டயோனியான்னு சொல்லக்கூடியது, இது வந்து வீனஸ் பிளே ட்ராப், இது பூச்சிடிக்கும் தாவரம் தான். அடுத்து இப்டிகுலேரியா ஃப்ளாடர் ஒர்ட், இது பூச்சி, அதாவது ஃப்ளாடர் ஒர்ட்னா பயிர் தாவரம் சொல்லுவாங்க, இது பூச்சிடிக்கும் தாவரம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சாரசீனியா சொல்லக்கூடியது, இதுவும் பார்த்தீங்கன்னா பூச்சிடிக்கும் தாவரம் தான். ஆர் ப்ரெடியேட்டர் விச் கன்சியூம் இன்செக்ட். இப்போ சொல்லப்பட்ட தாவரம் ட்ரொசீராவாக இருக்கட்டும், நெப்பங்கஸ், டயோனியா, அடுத்து இப்டிகுலேரியா, சாரசீனியா, எல்லா தாவரங்களுமே எதை கன்சியூம் பண்ணுன்னா இன்செக்டை கன்சியூம் பண்ணுது.
அப்போ இன்செக்ட் மட்டும் கிடையாது அண்டு ஸ்மால் அனிமல்ஸ், இன்செக்ட் கிடைக்கலன்னா ஸ்மால் அனிமல்ஸ் ஆஃப் தியர் ஃபுட் ஆஸ் சோர்ஸ் ஆஃப் நைட்ரஜன். அது உணவு தயாரிக்க தேவையான அதை கொன்று இந்த 4 பிளான்ட்டுமே இந்த பிளான்ட்ஸ்லாம் அந்த சுமார் இன்செக்டாக இருக்கட்டும் ஸ்மால் அனிமலை கொன்று அதுலேருந்து நைட்ரஜனை எடுத்து அதன் மூலம் உணவு தயாரிக்குது. தே ஆர் கால்டு இன்செக்டிவோர்ஸ் பிளான்ட்ஸ். இதுதான் எக்ஸாம்பிள், இதுதான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். அதே நேரத்தில் மெனி பிளான்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. மெனி ஹெர்பிவோர்ஸ் ஆர் பிரிடியேட்டர். இப்போ ஹெர்பிவோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தாவர உண்ணிகள், தாவரங்களை மட்டுமே சாப்பிடுது. அவை கூட ஒரு வேட்டையாடுறது, அவையும் அதுக்கு பேர் கூட இருந்து ஒரு வேட்டையாட மிருகங்கள் தான். எப்படி வேட்டையாட மிருகங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டில்ஸ், கேமல், கோட்ஸ், இது 3க்குமே உணவாக பயன்படக்கூடிய தாவரங்கள் வந்து ஒரு உயிரினம். அப்போ தாவரங்களை அழிக்குதா இல்லையா, அப்போ தாவரங்களை வேட்டையாடுதா இல்லையா, அதனால தான் சொல்கிறாங்க மெனி ஹெர்பிவோர்ஸ் ஆர் பிரிடியேட்டர், கேட்டில்ஸ், கேமல்ஸ், கோட்ஸ் எக்ஸெட்ரா. பாருங்கள், frequently browse on the tender shoot of cups. shoot of cupsனா ஒரு செடியின் நுனிப்பகுதி, செடியின் நுனிப்பகுதி தளிர்னு சொல்லுவாங்கல்ல, தாவரத்தின் தளிர் பகுதி சொல்லுவாங்க, அதை சாப்பிடுது. அப்போ ஹெர்ப்ஸ் அண்ட் ட்ரீஸ், ஹெர்ப்ஸ் மட்டும் சாப்பிடல, சிறு செடிகள், புதிர் செடிகள், அதே மாதிரி மரங்களையும் சாப்பிடுது. எது இந்த கேட்டில், கேமல்ஸ், கோட்ஸ் சாப்பிடுது. அது பாருங்க, ஜென்ரலி பொதுவாக ஆனுவல் சஃபர் மோர் தென் பெர்னியல். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பெர்னியல்னா பல்லாண்டு தாவரத்தை விட, பல்லாண்டு வாழக்கூடிய தாவரங்களை விட ஓராண்டு தாவரங்களை தான் அதிகமாக சாப்பிடுது. எது இந்த 3மே கேட்டில்ஸ், கேமல்லாம், கோட்ஸில் வந்து பல்லாண்டு தாவரத்தை விட ஓராண்டு தாவரம் அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்க. கிராசிங் அண்ட் ப்ரௌசிங். கிராசிங் அண்ட் ப்ரௌசிங்னா மேய்ச்சல் சொன்னீங்க, அதான் என்னது கிராசிங்னா என்னது மேய்ச்சல் சொல்லுவாங்க. மேய்ச்சல் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கிராசிங்கிறது மேய்ச்சல் சொன்னேன். அதுக்கு அடுத்து ப்ரௌசிங்னா இளந்தளிர் மேய்ச்சல். இது வந்து பார்த்தீங்கன்னா இது புல்வெளிகளையும் அந்த இளந்தளிர்களையும் இது சாப்பிடுச்சுன்னா அதனுடைய வெஜிடேஷனில் தாவரங்களுடைய இனப்பெருக்கத்தில் பாதிப்பு ஒரு மாற்றம் ஏற்பட சொல்கிறாங்க. நியர்லி 25% ஆஃப் ஆல் இன்செக்ட்ஸ் known as ஃபைட்டோஃபேகஸ். ஃபைட்டோஃபேகஸ்னால் 25% இன்செக்ட் வந்து தாவரங்களை உண்டு தான் வாழ்ந்துட்டாங்க. 25% வண்டு இனங்கள் அல்லது பூச்சிகள் வந்து தாவரங்களை உண்ணக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம், மெனி டிஃபென்ஸ் மெக்கானிசம். மெனி டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொன்னால் மெனி டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் எவால்வ் டு அவாய்ட் தியர் predators by plants. டிஃபென்ஸ்னா எதிர்த்து போராடுறது. டிஃபென்ஸ்னா அது எதிர்த்து போராடக்கூடிய தாவரங்கள் சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தாவரங்களுக்கு வந்து தற்காப்பு செயல்களை செய்து, சில தாவரங்கள் தற்காப்பு செயல் செய்யறதுனால அந்த தாவரம் சாப்பிட வரக்கூடிய ப்ரீடியேட்டர்ஸ் வந்து சாப்பிடாமல் போயிடும். அப்படி எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேலோட்ராபிஸ் சொல்லக்கூடிய தாவரம். ஹேலோட்ராபிஸ் தாவரம் சொல்லியாச்சுன்னா அது வந்து எருக்கு. அது எருக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஹைலி பாய்சனஸ் கார்டியாக் கிளைகோசைட்ஸ், அதாவது இதயத்தை பாதிக்கக்கூடிய, அதாவது கார்டியாக்னா இதயத்தை பாதிக்கக்கூடிய கிளைகோசைட்ஸை ஒரு உற்பத்தி பண்ணுது. எது ஹேலோட்ராப்ஸ். இந்த எருக்கன் தாவரம் இதயத்தை பாதிக்கக்கூடிய கிளைகோசைடை உற்பத்தி பண்ணணும். அது வந்து இந்த கிளைகோசைடு வந்து அதிக ஹைலி பாய்சனாக இருக்கிறதுனால எந்த ஒரு ஹெர்பிவோர்ஸும் சாப்பிடாது. அடுத்து டொபாக்கோ பிளான்ட்ஸ் வந்து நிக்கோட்டினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு ஹெர்பிவோர்ஸும் அதை சாப்பிடாது. காப்பி அது வந்து பார்த்தீங்கன்னா காப்பினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால சாப்பிடாது. சிங்கோனா பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் குயினைன், அதனால சாப்பிடாது. அதேமாதிரி தான்ஸ் ஆனது போகன் வில்லா அப்படின்னும் போது இந்த போகன் வில்லான்னு சொல்லக்கூடிய தாவரம் முட்களை உற்பத்தி பண்ணுறதுனால அதை சாப்பிட முடியாது. அதேமாதிரி ஃபின்ஸ் ஆஃப் ஒப்பன்சியா தாவரம் வந்து சிறு முட்களை உற்பத்தி பண்ணுறதுனால சாப்பிட முடியாது. அண்டு லாக்டிக்ஸ் அப்படின்னா இந்த கள்ளி தாவரத்தை வந்து ஹெர்பிவோர்ஸ் சாப்பிட்டா அது வந்து பால் வடி, லாக்டிக்ஸ்னா பால் மாதிரி வடி. லாக்டிக்ஸ் அண்டு காக்கி ஆல்சோ ப்ரொடெக்ட் தம் ப்ரெடியேட்டர்ஸ். என்ன பண்ணால் அந்த மாதிரி பால் வடிச்சுன்னா அதை சாப்பிட்டு அந்த பால் வடித்தை பார்த்துட்டு அது சாப்பிடாமல் சென்று விடும் சொல்கிறாங்க. இதெல்லாம் டிஃபென்ஸ் ஆஃப் மெக்கானிசம். இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் ஆஃப் மெக்கானிசம்.
அடுத்த ஹெட்டிங் பாருங்க. அடுத்த ஹெட்டிங் வந்து பேராசைட்டிசம்ன்றது. பேராசைட்னா ஒட்டுண்ணி சொல்லப்படுது. பேராசைட்னா ஒட்டுண்ணி வாழ்க்கை வாழக்கூடியது. இப்போ இட் இஸ் அன் இன்டராக்ஷன் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். இப்போ ரெண்டு உயிரினங்களுக்கு இடையே வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன் தான் அந்த பேராசைட்டிசம். இன் விச் ஸ்மால் பார்ட்னர் பேராசைட் ஆப்டைன் ஃபுட் ஃப்ரம் த லார்ஜ் பார்ட்னர். ஒரு ஸ்மால் பார்ட்னர் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ஒட்டுண்ணி. அது என்ன செய்யுன்னா லார்ஜ் பார்ட்னர் சொல்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து தனக்கு வேண்டிய உணவு எடுத்துக்கிறது. ஒரு சின்ன ஒட்டுண்ணி கண்ணுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும். அந்த ஒட்டுண்ணி ரொம்ப சிறுசாக இருக்கும். அது வந்து இப்போ ஒரு பெரிய மாடுகளில் அப்படி கழுத்து பகுதியிலையோ இல்லை காது பகுதியோ ஒட்டி கொண்டு தனக்கு வேண்டிய உணவை எடுத்துக்கொள்ளும். அப்போ அந்த ஒட்டுண்ணி வந்து சிறுசுனா, ஆனால் அது தனக்கு வேண்டிய உணவை எடுத்துக்கொள்ள அந்த பார்ட்னர் வந்து லார்ஜாக இருப்பாங்க. அதை சொல்கிறாங்க கோஸ்டார். ஸோ த பேராசைட்டிக் இஸ் இன் த ஃபெனிபைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது பேராசைட்டாக இருக்கோ அதுதான் ஃபெனிபைட் அடையுது, அந்த சின்ன உயிரை வருது. ஆனால் ஹோஸ்ட் ஸ்பீசிஸ் வந்து அது தீங்கிழைக்குது. அந்த ஹோஸ்ட் பேராசைட் ரிலேஷன்ஷிப் பேராசைட்டிஸ் கிளாசிஃபை இன்டு டூ டைப். இந்த பேராசைட் வந்து டூ டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹோலோ பேராசைட்டிக், இன்னொன்று ஹெமி பேராசைட்டிக் சொல்லுது. ஹோலோ பேராசைட்டிக்னா என்ன, ஹெமி பேராசைட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ ஹோலோ பேராசைட்டிக் சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்படின்னா பாருங்களேன், the organisms which are depend upon the host plant for their entire nutrition are called holotrophs. ஒரு ஆர்கானிசம் வந்து இன்னொரு தாவரத்தையும் விலங்கையும் நம்பி முழு உணவை எடுத்துக்கிட்டா, என்டர் முழு ஊட்டச்சத்தை எடுத்துக்கொண்டு வாழ்ந்தா அதுக்கு பேர் தான் ஹோலோட்ராப்ஸ். திஸ் இஸ் கால்டு டோட்டல் பேராசைட். திஸ் இஸ் கால்டு டோட்டல் பேரா. இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது வந்து 2 மார்க் கொஸ்டின். அதான் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டயக்ராம் கொடுத்தாங்க பாருங்கள். இங்கே கஸ்குட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இந்த கஸ்குட்டா தாவரம் வந்து ஒரு மரத்தில் அப்படி சுற்றிக்கிட்டு வாழுது. ஆனால் அந்த கஸ்குட்டா தாவரம் எந்த காரணத்தை கொண்டு தரையில் படராது, ஒரு பிளான் மேலே தான் படங்கும். இந்த தாவரத்தில் ஒரு ரூட் காணப்படுது. அந்த ரூட்டு பேர் காஸ்டோரியான்னு பேர், காஸ்டோரியன் ரூட். அப்போ அந்த காஸ்டோரியன் ரூட் வந்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தில் எந்த மரத்தில் ஒட்டி கொண்டு வாழுதோ அந்த மரத்தினுடைய ஸ்டெம்புக்குள்ளே அந்த ரூட்டில் உள்ள நுழைச்சி ஒரு ரூட் நுழைக்கும். அது வந்து ஒரு ரூட் வந்து சைலத்தோட கான்டெக்ட் வச்சுக்கணும், ஒரு ரூட் வந்து புலத்தோட கான்டெக்ட் வச்சுக்கணும். சைலத்தோட கான்டெக்ட் வச்ச ரூட் வந்து இந்த பிளான்ஸுக்கு தேவையான, அதை கஸ்குட்டாவுக்கு தேவைன்னா நீர், வாட்டர் அண்ட் மினரலை மட்டும் அப்சர்வ் பண்ணணும். புலத்தோட கான்டெக்ட் வச்சு வந்து உணவு எடுத்துக்கணும். அப்போ வாட்டர் மினரல்ஸ் எடுத்துக்கொண்டு அண்டு உணவு ஃபுட் பண்ணி எடுத்துச்சுன்னா அப்போ ரெண்டையும் சேர்த்ததுனால இதுக்கு பேர் தான் டோட்டல் பேராசைட். இது வந்து டோட்டல் பேராசைட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாருங்கண்ணா. அது மாதிரி இங்கே விஸ்கம் இருக்குவாங்க. விஸ்கம் சொல்லக்கூடிய இந்த தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெமி பேராசைட் எக்ஸாம்பிள். இந்த விஸ்கம் என்ற பிளான்ஸ் வந்து ஒரு மரக்கட்டையில் ஒட்டி கொண்டு வாழுது. இந்த மரக்கட்டை வந்து ஒரு பெரிய மரம் தான், உயிருள்ள மரம் தான். ஓகேங்களா? இந்த தாவரம் வந்து சாயலில் வளராமல் ஒரு மரக்கட்டையில் ஒட்டி கொண்டு வாழ்றது. ஆனால் அதே நேரத்தில் இந்த பிளானுடைய லீஃபில் வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குது, குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து சன்லைட் மூலமாக உணவை தயாரிக்கலாம். ஆனால் இந்த பிளான்ஸ்க்கு தேவையான வாட்ரு மினரல்ஸ் தேவை. அதுக்கு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த தாவரையே ரூட்டு காணப்படுது. அந்த ரூட்டு மூலமாக இந்த தாவரத்தை சைலத்தோட மட்டும்தான் கனெக்ட் வச்சுக்கிறோம். சைலத்தோட மட்டும் கனெக்ட் வச்சு இந்த பிளான்ஸ்க்கு தேவையான வாட்டரையும் உணவை எடுத்துக்கொண்டு இது இருக்கக்கூடிய குளோரோஃபிலை வச்சு உணவு தயாரிச்சுக்கிறோம். அப்போ உணவு எடுக்காது, வாட்டர் உணவு எடுக்கிறதுனால பாதி மட்டும் இருக்குது. அப்போ ஏன்னா உணவையும் சேர்த்து எடுத்தால் முழுவதாக ஒட்டுணி. இது பாதி மட்டும் தான். என்னது, வாட்டர் அண்ட் மினரலை மட்டும்தான் எடுக்குது. ஃபுட் மெட்டீரியலை இதை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. அதனால் இது வந்து ஹெமி பேராசைட்டிக் எக்ஸாம்பிள். இது வந்து வாட்டர் அண்ட் மினரல் ரெண்டு அதையும் எடுக்குது, ஃபுட்டையும் எடுக்குது. அதனால் இது வந்து டோட்டல் பேராசைட்டிக் எக்ஸாம்பிள். ஓகேவா? பாருங்க. ஓகே, என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாருங்க, கஸ்குட்டா இஸ் ஏ டோட்டல் ஸ்டெம் பேராசைட். இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின். கஸ்குட்டா வந்து டு த ஹோஸ்ட் பிளான்ட் ஆஃப் அக்கேசியா டியூராண்டா. டியூராண்டான்னு சொல்லக்கூடிய இந்த அக்கேசியா டியூராண்டா தாவரத்தில் அந்த கஸ்குட்டா தாவரம் வந்து ஒட்டி கொண்டு வாழும். தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கொண்டு வாழ்ன்றாங்க. மெனி அதர் பிளான்ஸ் இந்த மாதிரி. இந்த கஸ்குட்டா ஈவன் கெட்ஸ் ஃப்ளார் இன்க்ளூடிங் ஹார்மோன். அப்போ இதில் ஒட்டி கொண்டு உணவு நீரை மட்டும் எடுக்கலை, அந்த கஸ்குட்டா தாவரத்தில் இருக்கக்கூடிய மொட்டுக்கள் மலரணும்னா, கஸ்குட்டா தாவரத்தில் இருக்கக்கூடிய மொட்டுக்கள் பூவாக மாறுவதற்கு கூட தேவையான ஹார்மோனை சேர்த்து இருக்குது. அதனால இது டோட்டல் பேராசைட்டிக் எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. டோட்டல் பேராசைட்டிக். அடுத்து பாருங்க, பிளனோபோர் ஓரமாங்கி என்னது ரெப்பல்சியா சொல்லக்கூடியது.
இது வந்து டோட்டல் பேராசைட் ஃப்ரம் த ஹையர் பிளான்ஸ். இது வந்து டோட்டல் பேராசைட் ஃபார் த ஹையர் பிளான்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது பிரானோஃபோரா, போராபாங்கி, ரெப்பிசியா இவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த தாவரங்கள், அதாவது ஹையர் பிளான்ஸில் வந்து ஒட்டுணிகளாக காணப்படும். பெரிய ஹையர் பிளான்ஸுடைய வேர்களை ஒட்டி கொண்டு வரக்கூடியது இதெல்லாம் பிரானோஃபோரா, போராபாங்கி, ரெப்பிசியா. இது தமிழ் ஒட்டி கொண்டு, அதாவது ஒட்டுணி, அதாவது ரூட் பேராசைட்டாக வாழக்கூடியது இதெல்லாம் ஒட்டி கொண்டு வாழக்கூடிய தாவரங்கள் சொன்னாங்க. அடுத்த ஹெட்டிங் பாருங்க. அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பேராசைட். அடுத்தது இந்த ஆர்கானிசம் விச் டெரிவ் ஒன்லி வாட்டர் அண்ட் மினரல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வாட்டர் அண்ட் மினரல் தான் எடுக்குது, ஆனால் ஃபுட் மெட்டீரியல் எடுக்காது. அதனாலவே ஃப்ரம் தியர் ஹோஸ்ட் பிளான்ட் ஒயில் பாருங்க, த ஆர்கானிசம் விச் டெரிவ் ஒன்லி வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் தியர் ஹோஸ்ட் பிளான்ட் ஒயில் சிந்தசிங் தியர் ஓன் ஃபுட் ப்ரிப்பேர்ட் பை photosynthesis is called ஹீமோபாராசைட்ஸ். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஹீமோபாராசைட்ஸ் they are also called partial parasites சொல்லலாம். இருக்கு எக்ஸாம்பிள் பிஸ்கம் அண்ட் லொராந்தஸ். இது வந்து பாசி ஸ்டெம் பேராசைட், ஸ்டெம்மில் வளரக்கூடிய பேராசைட். அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்டலம்னு சொல்லக்கூடியது, சாண்டல் ரூட். இட் இஸ் ஏ பார்ஷியல் ரூட் பேராசைட். இது ரூட்டில் காணப்படக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அதாவது சாண்டலம். ஓகே, அதுக்கடுத்து பாருங்க இந்த பேராசைட் பாருங்க, இந்த பேராசைட் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் த ஹாஸ்டல் ரூட்ஸ் இன்சைட் த ஹோஸ்ட் பிளான்ட் அப்சர்வ் நியூட்ரியன்ட்ஸ் ஃப்ரம் த வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆஃப் த ஹோஸ்ட் பிளான்ட். அதாவது என்ன சொன்னால் இந்த பேராசைட் பிளான்ட்டில் ஹாஸ்டோரின்னு சொல்லக்கூடிய ரூட் இருக்குது. அந்த ரூட்டு மூலமாக இன்சைட் த ஹோஸ்ட் பிளான்ட்டுக்குள்ளே இன்செக்ட் பண்ணி அப்சர்வ் நியூட்ரியன்ட்ஸ் ஃப்ரம் த வாஸ்குலர் டிஷ்யூலேருந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து காம்படிஷன். அடுத்தது காம்படிஷன் சொன்னால் போட்டியிடுதல். காம்படிஷன் என்னது? போட்டியிடுதல் பேர். போட்டியிடுதல்னு என்னென்னு பாருங்க. இட் இஸ் அன் இன்டராக்ஷன் பிட்வீன் த 2 ஆர்கானிசம். இதில் வந்து இந்த போட்டியில் வந்து 2 ஆர்கானிசம் ஆர் 2 ஸ்பீசிஸ். அதாவது இட் இஸ் அன் இன்டராக்ஷன் பிட்வீன் 2 ஆர்கானிசம் ஆர் ஸ்பீசிஸ் இன் விச் போத் த ஆர்கானிசம் ஆர் ஸ்பீசிஸ் ஆர் காமன். இதில் வந்து ரெண்டுமே பாதிப்படைகின்றாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரு பொருளுக்காக போட்டிடுது, அதனால தான் ரெண்டுமே பாதிப்படையும். ஒரு 2 ஆர்கானிசம் இருக்கலாம், அல்லது 2 ஸ்பீசிஸ் இருக்கலாம். ஆனால் போத் ஆர்கானிசம் ஆர் ஸ்பீசிஸ் ஆர் காமன். பாருங்கள், காம்படிஷன் இஸ் செவரஸ்ட் இன் பாப்புலேஷன் தேட் த இர்ரெகுலர் டிஸ்ட்ரிபியூஷன். இதனுடைய பரவல் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக இருக்குது, ஒரே மாதிரி இருக்காது, இர்ரெகுலராக இருக்கும், பரவி இருக்குன்றாங்க. அதாவது ஒழுங்கட்டவன் பயிருக்கும். எந்த ஒரு உயிர்த்தொடர் நிகழும் போட்டி வந்து எடுத்துக்காட்டாக ஒத்த ஒரு நிகழும் போட்டி மற்றும் வேறு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இன்ட்ரா ஸ்பெசிஃபிக், ஒன்று இன்ட்ரா ஸ்பெசிஃபிக். சரி, இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்னா என்னென்னு பாருங்கள். இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்னா ஒத்த உயிர், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள், 2 உயிரினங்கள் ஒரே மாதிரி இருக்குது, அதுக்குள்ள போட்டி இருந்தால் அதுக்கு பேர் இந்த இன்ட்ரா ஸ்பெசிஃபிக். இட் இஸ் ஆன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த இண்டிவிஜுவல் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ். ஒரே மாதிரி இருக்கும். திஸ் காம்படிஷன் இஸ் வெரி சிவியர் பிகாஸ் ஆல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் சிமிலர் ரெக்யர்மெண்ட். 2 ஸ்பீசிஸுக்கும் ஒரே ஒன்று தான், ஒரே மாதிரி ஒரே பொருள் தான் தேவைப்படுது, ஒரே மாதிரி எதிர்பார்ப்பு தேவைப்படுது. ஒன்று உணவுக்காக 2 போட்டியிடும், இல்லை இருப்பிடத்துக்காக போட்டிடும், பாலினேஷன் எக்ஸெட்ரா. தேர் ஆல்சோ ஹேவ் சிமிலர் அடாப்டேஷன் ஃபுல்ஃபில் த ஏர் நீட்ஸ். அதனால் ஒரே ஊருக்காக போட்டியிடுவதனால அதை பூர்த்தி செய்வதற்கு ஒரே மாதிரியான தகவமைப்புகள் பெற வேண்டியுள்ளது. அதை பூர்த்தி செய்வது ஒரே மாதிரியான தகவமைப்பு தேவைப்படுது, அதனால் 2 பாதிக்கிறது. அடுத்து இன்டர் ஸ்பெசிஃபிக். அடுத்து வந்து இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். அங்கே வந்து சேம் ஸ்பீசிஸ் தான் போட்டி, இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்குள்ள போட்டி. இன் கிராஸ் லேண்ட் மெனி ஸ்பீசிஸ் பாருங்கள், ஸ்பீசிஸ் ஆஃப் கிராஸ்கோ வில்லஸ் there is little competition when through the nutrients and water is available. அது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த வேறுபட்ட சிற்றினங்களுக்கு இடையக்கூடிய போட்டி தான் என்னது இன்டர் ஸ்பெசிஃபிக் சொல்லக்கூடியது. இதில் பல்வேறு உயிரினங்களுக்கு இடையேயான இடைச்சலாகும். புல்வெளிகள் அல்லது புல் சிற்றினங்கள் வளர்ந்து அவர்களுக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்துக்கள், நீர் ஆகியவற்றை கூட்டாக பெறுவதால் சிறிய அளவிலான போட்டி காணப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா புற்களுக்காகவும் போட்டி வருது, நீருக்காகவும் போட்டி வரும். பாருங்களேன், டூரிங் ட்ராட் ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர் சாக்கர், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியான காலங்களில் கூட
என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வறட்சிக்கான காலங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது புல்வெளிகளில் வந்து பல சிற்றினங்களில் வாழ்வா சாவான நிலை உருவாகும். எப்போ வந்து அங்கே நீர் பற்றாக்குறை ஏற்படுதோ அப்போ சில கிராஸ்லேண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய புல்கள் 2-3 புல்கள் அங்கே இருக்க புல்களுக்குள்ளே இந்த கிராஸ்லேண்டுக்குள்ளே வாழ்வா சாவா என்ற போட்டி, யார் வாட்டரை எடுக்கிறது எப்படி எடுக்கிறது போட்டி வரும் கிராஸ்லேண்ட்ஸ். அது சைடில் போத் காம்படிஷன் ஆஃப் டிட்டர்மைன் த குவான்டிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் அவைலபிள் வாட்டர் மைக்ரேஷன் நியூ ஏரியாஸ். இந்த போட்டினால் என்ன பண்ணுன்னா சில உயிர்கள் வந்து பிழைப்பதற்காக போதுமான ஊட்டச்சத்து அளவு நீர் கிடைக்கும் ஆகியவற்றை பெற அவை புதிய இடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி போட்டி இருக்குங்க, போட்டி அதிகமாக இருக்கிறதுனால உணவுக்காக இருப்பிடத்திற்காக ஒரு இடம் விட்டு இடம் தாவரங்கள் நாங்கன்றோம், அதாவது பரவ ஆரம்பிக்குன்றாங்க, பரவி செல்லும்ன்றாங்க. ஓகேவா? அதே நேரத்தில் அதான் அந்த மைக்ரேஷன் ஆஃப் நியூ ஏரியா, புதிய இடங்களுக்கு நகன்று போயிரும்ன்றாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ஹெர்பிவோர்ஸ், பல்வேறு தாவர உண்ணிகள் இருக்குது. பல்வேறு தாவர உண்ணிகள்னு சொல்லக்கூடிய பல்வேறு தாவர உண்ணிகள். அது என்ன ஹெர்பிவோர்ஸ், லார்வா, கிராஸ் காப்பர், கம்பெட்டிங் ஃபோடர், அதாவது பாருங்கள் உணவுக்காக போட்டி போட சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரேஜ் பிளான்ட்ஸ், ட்ரீஸ், ஸ்டெப்ஸ், அதாவது துளசி சிசிலி ஆகியவை சூரிய பாருங்கள். அப்போ உணவுக்காக வந்து ஹெர்பிவோர்ஸ்குள்ளே போட்டி. ஹெர்பிவோர்ஸ்குள்ளே போட்டினா லார்வா இருக்குது, அதே கிராஸ் காப்பர் இருக்குது, இது ரெண்டுக்கும் போட்டி இதுக்காக உணவுக்காக. அதே நேரத்தில் இப்போ ட்ரீ இருக்குது, இப்போ ட்ரீஸ் இருக்குது, ஸ்ரப்ஸ் இருக்குது, அண்ட் ஹெர்ப்ஸ், இந்த மூணுக்குமே என்ன போட்டினா சன்லைட் எடுப்பதில் போட்டி, வாட்ரு நியூட்ரியன்ஸ் எடுப்பதில் போட்டி இருக்குது. அதே மாதிரி பாலினேஷன், அதே மாதிரி டிஸ்பஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ், இந்த ஃப்ரூட்ஸையும் சீடையும் பரப்பதில் போட்டி. அதே மாதிரி இந்த யூட்ரிகுலேரியா அப்படின்னு சொல்லக்கூடியது கம்ப்ளீட் வித் டினி ஃபிஷஸ். டினி ஃபிஷஸ்னால் சிறிய மீன் சொல்லுவாங்க, சிறிய மீன்கள். அதே மாதிரி ஃபார் ஸ்மால் அதாவது கிரஸ்டியன்ஸ் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சிறிய ஓடுடைய இனங்கள் ஆகியவற்றுக்காக போட்டி போடுது, ஆகியவற்றுக்காக போட்டி போட சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃப்ளாடர், ஏன்னா அது பையோட தரம் இல்லைங்களா, இது நீரில் வாழக்கூடியதான அந்த யூட்ரிகுலேரியா, அது வந்து சிறிய மீன் அதே மாதிரி சுமால் ஓடுடைய பூச்சிகளை பிடிக்கிறதுக்காக போட்டி போடுன்றாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.